பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே இந்த பரிசுத்த ஆராதனையில் வந்திருக்கிறேன். உங்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிறேன் அருள்நாதர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். உங்கள் யாவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தையும் நன்றியையும் நான் ஏறெடுக்கின்றேன். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின்படியாகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் இன்னும் 1000 மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்து அவர் பெருகச் செய்வாராக. எல்லாமே சொல்லாமா? ஆமேன். அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, உங்கள் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரம். திரும்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி வாழ்த்துங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. அவங்கள நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் யாரை வாழ்த்துனீங்களோ அவங்கள கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். அப்போ நீங்கள் பொறாமப்படக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. இந்த சிஸ்டர், இந்த பிரதர் சர்ச்சுக்கு வரும்போது ஒன்றுமே இல்லாமல் வந்தாங்க. ஆனால் இப்போது அவங்க வாழ்வை பாரா, கர்த்தர் இவ்வளோ ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறாரேன்னு சொல்லி நீங்கள் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஆமாம், இங்கே இந்த ஆலயத்தில் தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தருடைய ஊழியர்களையும் இந்த ஊழியங்களையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்து பெருகச் செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு ஜீவனுள்ள வாக்குத்தத்தத்தை நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம். தாவீது தனக்கு பிற்பாடு தன்னுடைய ஸ்தானத்திலே இஸ்ரவேலை அரசாளுவதற்கு ராஜாவாக உயர்த்தப்பட்ட சாலமோனை பார்த்து அவர் சொல்லுகிறார், சோதரம் சாலமோனே, நீ எழும்பி காரியத்தை என்ன பண்ண? நடப்பி. கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக. அல்லேலூயா. பாருங்க, ஒரு காரியத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என்னால் இதை செய்ய முடியுமா? ஸோ என்னால் இப்படிப்பட்ட உயர்வான ஸ்தானத்தை அடைய முடியுமா? என்னால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியுமா? என்னால் இந்த காரியத்தை ஜெயமாய் முடிக்க முடியுமா? ஒருவேளை அதை செய்வதற்கு வேண்டிய பலன், திறமை, ஆட்கள், பணம், ஸோ அதுக்கு வேண்டிய உதவிகள் எனக்கு இல்லையே என்று சொல்லி அநேக நேரங்களில் மனிதன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, என்னால் இதை எப்படி செய்ய முடியும்? ஆனால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது இந்த உலகத்தில் நம்மை கொண்டு அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்திலே நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்துங்க. தாவீது எதை குறித்து எதற்காக எழும்ப வேண்டும் என்று சொல்லி சாலமோனிடத்தில் சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு சாலமோனே நீ எழும்பி வேலை என்ன பண்ண? நடப்பி. அல்லேலூயா. ஏன்னா சாலமோன் சின்ன வயசுல என்னவா இருக்கிறாரு? ராஜாவா இருக்கிறார். ஸோ கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறது என்பது மிகப்பெரிய ஒரு வேலை. ஆமாம், சாதாரணமான வேலை கிடையாது. அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு பல ஆண்டுகள் ஆனது. அதை கட்டுவதற்கு பல கோடிகள் செலவானது.
ஸோ அதை கட்டுவதற்கு ஏராளமான ஆட்கள் தேவை, பொருட்கள் தேவை. ஸோ ஆனால் ஒருவேளை சாலமோன் யோசித்திருக்கலாம், நான் சின்ன பையன், என்னால் எப்படி இதை கட்டி முடிக்க முடியும் என்று சொல்லி சாலமோன் யோசித்திருக்கலாம். ஆனால் தாவீது சொல்றாரு, நீ எழும்பி காரியத்தை நடப்பி. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நீ அல்ல, உன்னை கொண்டு கர்த்தர் செய்து முடிப்பதற்காக கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது என்பது உண்மை. தேவனாலே அன்றி நம்மளால எதையும் செய்துவிட முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னால் அன்றி உங்களால் சிறிய அற்பமான காரியம் முதலாய் ஒன்றும் செய்யக்கூடாதிருக்கே. அப்படின்னா அவர் இல்லாமல் நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மால் செய்ய முடியாத காரியம் என்பது ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தாவீது சொல்றாரு, சாலமோனே நீ யோசிக்காத, சாலமோனை எப்படி இதை கட்டி முடிக்க போறேன்னு சொல்லி நீ திகையாத. ஒருவேளை இதுக்கு வேண்டிய உதவிகள் எங்கே இருந்து வரும் அப்படின்னு சொல்லி நீ நினைக்காத. என்னால் முடிஞ்ச மட்டும் நான் வேண்டிய வெள்ளியும் பொன்னையும் கற்களையும் மரங்களையும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறேன். இன்னும் தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீ எழும்பி காரியத்தை நடப்பி. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்கள் குடும்ப காரியங்கள்ல, உங்களுடைய வேலை காரியங்கள்ல, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள்ல, ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸுடைய காரியத்தில் நான் என்ன செய்வேன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். என் பிள்ளைக்கு இந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் போதுமான பணம் இல்லை. ஒருவேளை வீட்டை கட்டணும்னு நினைக்கிறேன், போதுமான பணம் இல்லை. ஒருவேளை இந்த பிஸ்னஸை நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன், என்னிடத்தில் அதுக்கு போதுமான சோர்ஸ் இல்லை. ஒருவேளை இந்த வேலையை தொடங்கி நடத்தணும்னு நினைக்கிறேன், அதுக்கான ஆட்களுடைய சப்போர்ட் இல்லை. நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்போவுமே ஒன்றை நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கணும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் சரியாய் செய்ய தொடங்குவீர்களானால் தேவன் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமாம், ஒன்றும் இல்லை, எப்படி செய்யறது, இதுக்கு எங்கேருந்து உதவி வரும், இதுக்கு யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இது பெரிய வேலை, இது எப்படி நான் செஞ்சு முடிக்க முடியும், இதை செய்யறதுக்கு என்னாண்ட ஒன்றுமே இல்லையே. நோ, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நீ எழும்ப வேண்டியது உன்னுடைய வேலை, செய்து முடிக்க வேண்டியது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். வாழ்க்கை பயணத்திலே பல நேரங்களிலே அநேக சோர்வடைந்து விடுகிறார்கள். ஏன்னு கேட்டால் அவங்க வாழ்க்கையில் வருகிற தோல்விகள், ஏமாற்றங்கள், தீராத வியாதிகள், கடன் பிரச்சனைகள், ஒருவேளை குடும்ப பிரச்சனைகள் அவர்களை சோர்வடைய செய்து அது தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை இழக்கச் செய்து பல நேரங்களில் அவர்களை முடக்கி போட்டு விடுகிறது. எனக்கு ஆண்டவரோட ஜீவிக்கணும், ஆண்டவருக்காக இதை செய்யணும், அதை செய்யணும், குடும்பத்துக்காக இதை செய்யணும், அதை செய்யணும்லாம் ஆசை தான் பாஸ்டர். ஆனால் என்னால் செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் என் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்து முடக்கி விடுகிறது என்று சொல்லி, ஒருவேளை நீங்கள் இதுக்கு மேலே என்னால் என்ன செய்ய முடியும் என்கின்ற
ஒரு நிலையோடு கூட நீங்கள் விரக்தி அடைந்தவர்களாய் இந்த காலை வேளையிலே தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் அருமை மகனே, என் அருமை மகளே, நீ சோர்ந்து போகாதே, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எழும்ப வேண்டும். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லி கர்த்தருடைய செய்திக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் கழுகை நம்ம எல்லாரும் பார்த்துருக்குறோம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கழுகை பார்த்தேன்னு சொல்கிறவங்களாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நான் கழுகையே பார்க்கல அப்படின்னு யாராவது இருக்குமா? இல்லை, எல்லாரும் நம்ம கழுகை பார்த்துருக்குறோம். அந்த கழுகுடைய ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ? 70 ஆண்டுகள். ஒரு கழுகு எத்தனை வருஷம் உயிரோட வாழுமா? சொல்லுங்க, எத்தனை வருஷம்? பாருங்க, எவ்வளோ பெரிய ஆயுசு நாட்கள் அதுக்கு. 70 வருஷம் அந்த கழுகு உயிரோடு கூட வாழ முடியும். ஸோ அது கழுகு, அதாவது பறவைகளிலே விசேஷமானது என்னதுங்க? இந்த கழுகு. சொல்லப்போனால் பறவைகளின் ராஜான்னு கூட அதை சொல்லலாம். அது குறி வச்சிருச்சுன்னா என்ன பண்ணாது? விடாது. எல்லா பறவைகளை விட மிக உயரத்திலே பறக்கக்கூடிய பறவை எது? கழுகு. சில நேரத்தில் விமானத்துக்கு மேலே கூட என்ன பறக்கும்? கழுகு பறக்கும். அவ்வளவு உயரமாய் செல்லக்கூடிய ஒரு பறவை இந்த கழுகு. அப்போது தன்னுடைய 40வது வயதை அந்த கழுகு அடையும் போது அது அதனுடைய சரீரத்தில் என்ன நடக்குமா? அதனுடைய பலனை அது இழக்க ஆரம்பிக்கும். 40 வயசான உடனே அந்த கழுகுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையை அந்த கழுகு சந்திக்க நேரிடும். ஒவ்வொரு கழுகும். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த கழுகினுடைய அழகு மிகவும் வளைந்து அது மார்போடு ஒட்டி கொள்ளும். ஸோ அந்த கழுகினுடைய அப்படி அந்த அழகு வளைந்து விடுகிறபடினாலே அதால் என்ன பண்ண முடியாது? ஆகாரத்தை சாப்பிட முடியாது. ஸோ அதோட மட்டும் இல்லை, அந்த கழுகினுடைய நகங்கள் பலமிழந்து வலுவிழந்து போய்விடுமா. ஏன்னா கழுகுக்கு ரொம்ப முக்கியம் என்னது? அதனுடைய நகங்கள், அதனுடைய அழகு இல்லையா? ஸோ அழகு வளைஞ்சிடும், அந்த நகங்கள் என்ன பண்ணுமா? பலம் இழந்து விடும். அது மட்டும் இல்லை, அதனுடைய ரக்கைகள், அதில் இருக்கிற அந்த சிறகுகள் இருக்கே, அதெல்லாம் ரொம்ப தடுமனாகி விடுமா. அதனால இப்போ நகங்களால் எதையும் வேட்டையாட முடியாது, அந்த அழகினால எதையும் சாப்பிடவும் முடியாது. அதனுடைய சிறகுகள் இல்லையா? ஸோ அதனுடைய அந்த ரக்கையினுடைய இறகுகள் ஸோ மிகவும் தடுமனாகி விட்டபடினால அதால் என்ன பண்ண முடியாதான்? பறக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தன்னுடைய 40வது வயதில் அந்த கழுகு சந்திக்க வேண்டிய ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்கு ஒவ்வொரு கழுகும் போகும். அப்படி போகும்போது அந்த கழுகுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று, சோர்ந்து போய் அப்படியே அமர்ந்திருந்து பசியினாலே அந்த கழுகு என்ன பண்ணும்? சாக வேண்டும். அல்லது கடுமையான
அந்த காலத்தை எதிர்கொள்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு மறுபடியும் அது உயிர் வாழ்வதற்கான முயற்சியை அது எடுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 தான் இருக்கு. ஒன்று, பசியினால் என்ன பண்ணோம்? சாகணும். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் உயர பறப்பதற்கு, தான் உயிர் வாழ்வதற்கு அது செய்ய வேண்டிய முயற்சிகளை அது என்ன பண்ணுமா? செய்ய வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட இக்கட்டான அந்த சூழ்நிலையிலே அந்த கழுகு என்ன செய்யுமா? மனித சஞ்சாரம் இல்லாத மிக உயரமான மலை சிகரங்களை தேடி அது வேதனையோடு கூட பறக்க ஆரம்பித்து அந்த உயரமான மலையின் மேல் போய் ஏறக்குறைய 6 மாதங்கள் அந்த மலையின் பாறையினுடைய உச்சியிலே அந்த கழுகு பசியோடு கூட தனித்து அங்கே தங்கியிருக்கும். எதுக்காக தெரியுமா? ஸோ தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ தன்னுடைய வளைந்த அந்த அலகை பாறையின் மேல் மோதி ரத்தம் சொட்ட சொட்ட அதை அது உடைத்து போடும். ஏன்னா இப்போ அந்த அலகு என்ன பண்ணிச்சு? வளைஞ்சிச்சு. அதால் இறையை சாப்பிட முடியாது. அதனால் அந்த வளைந்த அலகை அந்த பாறையின் மேலே மோதி என்ன பண்ணுமா? அது முதல்ல உடைக்கும். இப்போ உடைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்கும், ரத்தம் சொட்டும். ஆனால் அந்த வேதனையை தாங்கி கொண்டு அந்த அலகு, அந்த வளைந்து போன அலகை அது என்ன பண்ணுமா? உடைத்து விடும். அதோட மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுமா? ஸோ தன் பலவீனமான, அதாவது அந்த உடைந்து போன அலகை அது உடைத்த உடனே சில மாதங்களிலே மறுபடியும் புதிய அலகு நேர்த்தியாய் அதற்கு வர ஆரம்பிக்குமா. சரி, இப்போ அழகு வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுமா? தன்னுடைய பலம் இழந்த அந்த நகங்களை அந்த அழகினாலே அது என்ன பண்ணுமா? பீத்தி எரிய ஆரம்பிக்கும். ஒன்றா பிச்சு போட்டு அந்த வளைந்த, அந்த வலுவிழந்த அந்த நகங்களை இப்போ சில மாதங்களில் அதுவும் புதிய நகங்களாக அது உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யும் தெரியுமா? தன்னுடைய அந்த புதிதாய் முளைந்த மறு உயிர் பெற்றிருக்கிற அந்த நகங்களை கொண்டு தன்னுடைய வலுவிழந்த இல்லையா தன்னுடைய இறகுகளை அது என்ன பண்ணுமா? ஒவ்வொன்றாய் பீத்து போட ஆரம்பிக்கும். ஒன்றா பிச்சிடுமா? அதனுடைய செட்டையில் ஒரு அந்த ஸோ ஒன்றும் இல்லாதபடிக்கு என்ன பண்ணுமா? எல்லாத்தையும் பீத்து போட்டு விடும். இந்த ப்ராசஸிங் எவ்வளோ நாள் நடக்குமா? 6 மாதங்கள். இப்போது நடந்து முடிந்த உடனே அந்த கழுகுக்கு வேதம் சொல்லுகிறதில்ல, 103ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, சோதரம் அதாவது என்ன எழுதப்பட்டிருக்கு? 103:5 வாசிங்க. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். அல்லேலூயா. என்ன ஆயிடுமா அந்த கழுகுக்கு? ஸோ அது போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து உயர என்ன பண்ணுவார்களா? எழும்புவார்கள். அந்த கழுகுக்கு இப்போ புது இலகு, அதாவது புதிய அழகு வந்துடுச்சு, புதிய நகம் வந்துடுச்சு. அதோடு மட்டும் இல்லை, புதிய சிறகு வந்து விட்டது. அல்லேலூயா. இப்போ அந்த கழுகு இளமையில எப்படி பறந்ததோ அதே போல தன் செட்டைகளை அடித்து அது உயர பறக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் கூட இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எத்தனையோ பேர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கிற இழப்புகள்,
உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற நஷ்டங்கள், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டங்கள், உங்கள் வாழ்க்கையில நீ எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் உங்களை சோர்வடைய செய்து வாழ்வா அல்லது சாவா என்கிற ஒரு நிலைமைக்குள்ள கூட உங்கள் வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் நீங்களோ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற புது பலனை மீண்டும் பெற்றுக்கொண்டு அந்த கழுகை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள தேவன் உங்களை அழைக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால சோர்ந்து போயிடாதீங்க. இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமாம், இந்த நஷ்டத்திலிருந்து, இந்த தோல்வியிலிருந்து, இந்த இழப்பிலிருந்து உங்களை மறுபடியும் தேவன் கழுகை போல சோதரம் புது பலனடைந்து நீங்கள் உயர செட்டைகளை அடித்து எழும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இதல்ல உங்கள் வாழ்க்கை, இதல்ல உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவு. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அவ்வளோதான், இனிமேல் நான் பிழைப்பதற்கு, இனிமேல் நான் வாழ்வதற்கு, இனிமேல் நான் உயருவதற்கு, இனிமேல் எனக்கு வழி திறக்கப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், ஒருவேளை கடைசி மணி துளியில் நான் இருக்கிறேன்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எழும்பு, காரியத்தை நடப்பி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, எப்பவுமே பிசாசு கொண்டு வருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களை பல நேரங்களில் சோர்வுக்குள்ளாக்குவான். சோர்வு என்பது பிசாசனுடைய ஆயுதங்களில் ஒன்று. பிரச்சனையே உங்கள் கண் முன்னாடி நிறுத்தி, போராட்டத்தையே உங்கள் கண் முன்னாடி நிறுத்தி, அதையே நீங்கள் சிந்தித்து 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 சில நேரத்தில் சோர்ந்து போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் வளர்ச்சி தடைப்படும்படி, இனிமேல் என்ன ஆண்டவரை தேடி, இனிமேல் என்ன ஆலயத்துக்கு போய், இனிமேல் என்ன ஜெபம் பண்ணி, இனிமேல் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்து என்ன அப்படின்ற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் சோர்வை உங்களுக்கு கொண்டு வந்து ஆவிக்குரிய வளர்ச்சியை பிசாசு தடை செய்ய நினைப்பான். ஆனால் நீங்கள் சொல்லணும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை அது சாலமோன் நினைச்ச மாதிரி ஆலயத்தை கட்டுவது பெரிய காரியமாக இருந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகள் ஒருவேளை பெரிதாக இருக்கலாம். ஒருவேளை வழியே தெரில பாஸ்டர், நான் எப்படி தான் இதிலிருந்து மீண்டு வரப்போகிறேன்னு தெரில, எப்படி தான் இந்த பிரச்சனை தீரும்னு தெரியல, எப்படி தான் இந்த போராட்டத்துக்கு முடிவு வரும்னு தெரில, எப்படி தான் இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் மாறுன்னு தெரில, எனக்கு ஒரு வழியுமே தெரில, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லி ஒருவேளை நீ சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் நான் பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ சோர்ந்து போகாதே, நீ எழும்பி நீ காரியத்தை நடப்பி, நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது அநேக தேவ மனிதர்களுடைய சரித்திரங்கள் அதற்கு நமக்கு சான்றாய் காணப்படுகிறது. எனக்கு நேரம் இல்லை, நான் சுருக்கமாக சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தை நீங்கள் போய் வீட்டில் போயிட்டு வாசித்து பார்த்துங்க. அங்கே நாம் பார்க்க முடிகிறது, அங்கே எலியா என்கிற அந்த தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். நமக்கு எல்லாருக்கும் எலியாவை பற்றி தெரியும். அல்லேலூயா. தெரியும்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், எலியாவை பற்றி நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். பாருங்க, கர்த்தருடைய கரத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன். அதுவும் கர்த்தருக்காக இஸ்ரவேல் தேசம் முழுவதும் தேவனை விட்டு பின்வாங்கி போய் ராஜா முதற்கொண்டு பாகாலை சேவித்த அந்த நாட்கள். ஆகாப் ராஜா இஸ்ரவேல் தேசத்தை அரசாளுகிறான். ஏசபேல் அவனுடைய மனைவியாய் மகாராணியா அங்கே வீற்றிருக்கிறாள். அவர்கள் காலங்களில் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி வணங்கின அந்த தேவ ஜனங்கள் இப்போ ஆண்டரை விட்டு பின்வாங்கி போய் பாகாலே தெய்வம்னு சொல்லி
வணங்கக்கூடிய ஒரு அவல நிலைமை, தேவனை விட்டு பின்வாங்கி போன ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் தான் கர்த்தர் யாரை எழுப்புறாரு? எலியாவை கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவர் தனக்கென்று தன் பக்கத்தில் நிற்கிறதற்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் எப்பவுமே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எலியா சொல்றாரு, நான் ஒருத்தன் தான் ஆண்டவரை மீந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஏய், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத. எத்தனை பேரை மீதியா வச்சிருக்கிறேன்? 7000 பேரை நான் மீதியா வச்சிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, எலியா சொல்றாரு, நான் ஒருத்த ஆண்டவரே இல்லடா, இன்னும் எவ்வளவு பேர் வச்சிருக்கேன்? 7000 பேரை மீதியா வச்சிருக்கேன். ஒருவேளை பாருங்க என்ன நடக்கு. ஸோ அங்க எலியாவை கர்த்தர் எழுப்புகிறார். எலியா வானத்தை அடைக்கிறார். அதுக்கப்புறம் வானத்திலிருந்து மழையை வர பண்ணுகிறார். அங்கே பாகால் தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர்? 400 + 450, 850 பாகாலுடைய பூசாரிகள். அதுவும் வேதம் சொல்லுகிறது, ஏசபேலுடைய பந்தியிலே சாப்பிடக்கூடிய தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 450 பேராம். அந்த நாட்களில் அந்த பாகால் தீர்க்கதரிசிகள், பூசாரிகள், மந்திரவாதிங்க, சாமியார்கள், இவங்கெல்லாம் ஆகாப்புடைய காலத்தில் எப்படி இருக்காங்க? கணம் பெற்றவர்களாயிருக்கிறார்கள். இப்போ இருக்கிற மாதிரி தான் கர்த்தருடைய ஊழியர்கள் அற்பமா எண்ணப்படுகிற நிலை. ஆனா எலியா என்ன செய்றார் தெரியுமா? அங்கே கர்மேல் பர்வதத்திலே கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவர் நிரூபித்து அந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன் என்பதை அறிய செய்து அந்த 850 பேரை என்ன பண்ணிட்டாராம்? வெட்டி போட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு எலியாவை கொண்டு சமஸ்த இஸ்ரவேலரும் கர்த்தரே தேவன் என்று அறிய செய்கிறார். இவ்வளவு வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்ட இந்த எலியா இப்போ ஏசபேல் இதை கேள்விப்பட்ட உடனே அவ சொல்றா, அந்த எலியாவை கொல்லாம நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். அவன் எப்படி இந்த என் பூசாரிகளை, மந்திரவாதிகளை, சாமியார்களெல்லாம் வெட்டி போட்டானோ அதே போல அவன் பிராணனை எடுக்காம நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். அப்படி சொன்ன உடனே, இதை கேட்ட உடனே எலியாவுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்தது. பாருங்க, ரொம்ப தைரியசாலி தான். நீங்க கூட ரொம்ப தைரியசாலி தான். ஆனா பிரச்சனை வந்த உடனே என்ன ஆயிடுறீங்க? புலி மாதிரி இருக்கிற நீங்க பூனை மாதிரி மாறி போயிடுறீங்க. இல்லை, சில நாளில் சிங்கம் மாதிரி இருக்கிற நீங்க இப்போ என்ன பண்ணிடுறீங்க? எலி மாதிரி மாறி போயிடுறீங்க. இல்லை, பிரச்சனை வராத வரைக்கும் யார் தான்? சிங்கம் தான். நீங்கள் பேசுறது, நீங்கள் நடக்கிறது, நீங்கள் ஜெபிக்கிறது, எல்லாம் எப்படி இருக்கும்? உங்கள் நடைய சிங்கம் மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் வரும். ஏன்னா வாழ்க்கை என்பதே என்னதான்? போராட்டம். ஆனால் என்ன போராட்டமா? நல்லதொரு போராட்டம். அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் எங்களை பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கை என்பது போராட்டம். அதை பார்த்துலாம் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அதை பார்த்துலாம் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் இங்கே பயந்து போய் தான் உட்காந்துங்கிறீங்க. என் கடன் என்ன ஆகுமோ, என் பிள்ளைங்க கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ, இல்லை எனக்கு வீடு கட்டணும் கட்ட மாட்டணும், எனக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, இல்லையா இந்த பிரச்சனை எப்படி தான் முடியுமோ முடியாதோ. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், அது எல்லாம் ஜெயமாய் முடிப்பதற்கு. அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப தைரியசாலி எலியா. ஏன்னா நான் 850 பேரை வெட்டி போட்டான்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் யோசிச்சு பாருங்க. ராஜாவுக்கே இப்போ என்ன பண்ணுறாரு? சவால் விடுகிறார். ராஜாவே இவன் பேரை கேட்டோன்னே என்ன பண்ணுறான்? பயப்படுறான். அவ்வளவு கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷன். ஆனால் இப்போ என்ன வந்துச்சு? பயம் வந்தது. எப்பயுமே சோர்வும் பயமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நாளும் வரக்கூடாது. அல்லேலூயா.
ஆமாம், பிசாசு உங்களை பல நேரங்களில் உங்களுக்கு எதிராக சில பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா, சோர்ந்து போக செய்வான், உங்களை பயமுறுத்துவான். ஒன்றுமே இருக்காது, ஆனால் அது ரொம்ப பெருசாக ஊதுவான் பிசாசு. உங்கள் கண் முன்னாடி என்ன பண்ணுவான், ஒன்றுமே இல்லாத காரியத்தை ரொம்ப பெருசாக டிராவிங் போட்டு உங்கள் கண் முன்னாடி காட்டி, நீ என்ன பண்ணுற பார்த்துக்கிறேன், உன்னால் எப்படி மீண்டு வர முடியும்னு பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி சந்தித்தவங்களாம் பாரு, அவங்க என்னானாங்க, இவங்க என்னானாங்க, அவங்க குடும்பம் என்னாச்சு, இவங்க குடும்பம் என்னாச்சு, நீ தப்பவே முடியாது, நீ உயிர் வாழவே முடியாது, நீ பிழைக்கவே முடியாது, நீ வளரவே முடியாது, நீ உயரவே முடியாதுன்னு சொல்லுவான். நீ சொல்லு, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நீ பயப்படக்கூடாது. எலியா பயந்து போய் எங்கே போயிட்டாரு, பெயர்சபாவின் வனாந்தரத்துக்கு போய் அங்கே ஒரு சூரை செடியை கண்டு, நீங்கள் வீட்டில் போய் 19ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்துங்க. ஒரு சூரை செடியை கண்டு அதன் கீழே போய் படுத்து கொண்டு அவர் ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணாரு, சூப்பர் ஜெபம். போதும் கர்த்தாவே, நீங்கள் கூட நிறைய நேரம் சொல்கிறீங்கல்ல, போதும் ஆண்டவரே, இனிமேல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, இனிமேல் நான் உயிர் வாழவே முடியாது, இந்த வியாதி என்னை கொன்னிடும் போல இருக்கு, இந்த பிரச்சனை என்னை கொன்னிடும் போல இருக்கு, இந்த தேவையிலிருந்து நான் மீண்டு வர முடியாது போல இருக்கு. அது சாத்தானுடைய தந்திரம். கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா, அவர் உன்னை விடுவிக்க, அவர் உன்னை ஆசீர்வதிக்க, அவர் உன்னை தப்புவிக்க, அவர் உன்னை உயர்த்த, அவர் உன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த காரியத்தை செய்து முடிக்க தேவன் உனக்கு துணையாய் நிற்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நீங்கள் நினைக்கிறது நீங்கள் மட்டும்தான் அந்த பிரச்சனையை சந்திக்கிறீங்கன்னு. நோ, உங்களோடு கூட சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம ஒரு நாளை தனியே விடுகிற தேவன் அல்ல. நீ சோர்ந்துடக்கூடாது. ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கீங்க, நீங்கள் நடத்துவீங்க, நீங்கள் பார்த்துக்கிங்க, ஆண்டவரே நீங்கள் ஜெயம் தருவீங்க, ஆண்டவரே நீங்கள் இந்த காரியத்தில் எனக்கு சகாயம் பண்ணுவீங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பதற்கு, இதிலிருந்து நான் மீண்டு எழும்பி வருவதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த காரியத்தில் எனக்காக நீங்கள் வழியை திறப்பீங்க, எனக்காக நீங்கள் அற்புதத்தை செய்வீங்க, எனக்காக நீங்கள் அதிசயத்தை செய்வீங்கன்னு சொல்லி எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ விசுவாசித்து தேவன் மேல் இருக்கிற உன் நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்தி தேவ சமூகத்தில் இன்னும் கழுகை போல நீ காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிப்பாயானால் அந்த பிரச்சனையை கர்த்தர் மாற்றுகிறது மாத்திரல்ல, நீ இன்னும் உயர பறக்க 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 உன் செட்டைகளை அடித்து நீ இன்னும் உயர எழும்புவதற்கு தேவன் புது பலனை உனக்கு கொடுப்பார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால சோர்ந்துராத, ஆமா பயந்துராத. பிசாசு பயத்தையும் சோர்வையும் கொண்டு வருவான். நீ சொல்லு. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை குறித்து ரொம்ப யோசிப்பாங்க. நான் சொல்கிறேன், நாளை நம்முடையதே, நாளைக்கு நமக்கா நம்முடையதா? இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது, என் பேர பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது, நான் இதை எப்படி செய்கிறது, அதை எப்படி செய்கிறது. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் காத்திருந்து, தேவ சமூகத்தில் சோதரம் இன்னும் கண்ணீரோடு கூட பாரத்தோடு கூட ஊக்கமாய் ஜபம் பண்ணு. உனக்கு புது பலனை ஆண்டவர் கொடுப்பார், உனக்கு புது வழியை ஆண்டவர் திறப்பார், உனக்கு புதிய அற்புதத்தை நீ காணும்படி கர்த்தர் செய்வார். எங்கே இழந்துட்டேன்னு நினைச்சியோ அதையெல்லாம் நீ திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு அதெல்லாம் தேவன் உனக்கு திரும்ப கொடுப்பார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை நீ எத்தனையோ காரியத்தை இழந்துட்டு இருக்கலாம். இதை இழந்துட்டேன் பாஸ்டர், அதை இழந்துட்டேன் பாஸ்டர். கவலைப்படாத, நீ இழந்ததெல்லாம் என் தேவன் உனக்கு திரும்ப கொடுக்கிறதற்கு அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீ இழந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை மறுபடியும் கொண்டு போய் நிறுத்துவார். நீ இழந்த மகிமையை ஆண்டவர் உனக்கு மறுபடியும் கொடுப்பார். நீ இழந்த ஆசீர்வாதத்தை நீ திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஆமாம், எதெல்லாம் என்னால் கட்ட முடியல, தடைப்பட்டு இருக்கு, எதெல்லாம் என்னால் செய்ய முடியலன்னு சொல்லி நினைச்சியோ அதெல்லாம் கர்த்தர் ஜெயமாய் நடத்தி தருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். உன் தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பதற்கு வேண்டிய சகல உதவிகளையும் கர்த்தர் உனக்கு பரத்திலிருந்து அனுப்புவார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எலியா சோர்ந்து போய் படுத்து, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளோன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? எடுத்துட்டாரா?
அவனை எடுத்துட்டாரா? நோ. அவனை தட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் ஒரு தேவ தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். இல்லை, அந்த தூதன் வந்து எலியாவை தட்டி எழுப்புகிறார். எலியா எழுந்துரு. எழுப்பி என்ன பண்ணினாரு? சாப்பிடுப்பா. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களா? எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். நம் தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன். உன் சூழ்நிலை எனக்கு தெரியாது, உன் பிரச்சனை எனக்கு தெரியாது, உங்கள் தேவை எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் படைத்த கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் அவர் நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் ஃபாதர் ரொம்ப அருமையாக பாடினார். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவர், தினம் காப்பவரே. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கின்ற தேவன். எனக்காய் வைராக்கியமாய் நின்ற எலியா இப்போ பயந்தாங்குள்ளியா போய் போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி அவன் சோர்ந்து போய் ஜெபம் பண்ணுகிறத கர்த்தர் பார்த்தார். அவனை சோர்விலிருந்து எழுப்புவதற்கு கர்த்தர் யார் அனுப்புறாரு? தூதனை அனுப்புகிறார். சும்மா அனுப்பல. தூதன்கிட்ட என்ன கொடுத்து அனுப்புறாரு? என்ன கொடுத்தாரா? அவன் விழித்து பார்க்கிற போது தழலிலே சுடப்பட்ட ஆடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. எல்லாரும் ஒரு அலையில சொல்லுங்களா? எங்க இருக்கான்? அவன் படுத்திருந்த அந்த தலைமாட்டில் என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? அப்பமும் தண்ணீரும். அதுவும் தழலிலே சுடப்பட்ட அப்பம். எனக்கு சில நேரங்களில் அதை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் எந்த கடையில் போய் மாவு வாங்கினாரு, இல்லை அதை சுடுறதுக்கு என்ன எண்ணெயை பயன்படுத்தினாரு. ஸோ யோசிச்சு பாருங்களா, அதுக்கு விறகை எங்கே தேடினாரு. ஸோ ஆண்டவர் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிற தேவன். கர்த்தருக்கே சோதனை இல்லை, அவரே சுட்டு இருக்கார். இல்லை, நம்ம தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நீ சோர்ந்து போகாத. உன் சூழ்நிலை அவருக்கு தெரியும், உன் ஏக்கம் அவருக்கு தெரியும், உன் தவிப்பு அவருக்கு தெரியும், உன் அங்கலாய்ப்பு அவருக்கு தெரியும். நீ சந்தித்து கொண்டிருக்கிற பெரிய போராட்டங்கள் ஆண்டவருக்கு தெரியும். உன்னை அப்படியே விட்டுருவாரா? உன்னை விடுறதுக்கு ஆண்டவர் ரட்சித்தார். உன்னை விடுறதுக்கு ஆண்டவர் அழைத்து உனக்கு ஒரு திருச்சபையை கொடுத்து உன்னை தேவனுடைய தம்முடைய ரத்தத்தினால உன் பாவங்கள் எல்லாம் மன்னித்து உன்னை பரிசுத்த ரத்தத்தினால கழுவி உன்னை நீதிமானா மாற்றி உன்னை தம்முடைய மகளாய் இந்த திருச்சபையில உட்கார வச்சிருக்கிறாரே. அவர் உன்னை அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் உன்னை காண்கிற தேவன். உன் தேவை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும், உன் பிரச்சனை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும், உன் போராட்டம் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஸோ நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் அவனுடைய பசியை ஆற்றுவதற்கு என்ன பண்றாரு? அப்பத்தையும் ஸோ என்ன கொடுத்தாரா? தண்ணீரையும் கொடுத்தார். அப்போ ஆண்டவர் உன் தேவையை சந்திப்பதற்கு உனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் அற்புதமாய் கொடுப்பார். அல்லேலூயா. ஒருவேளை அந்த வனாந்தரத்தில் எலியாவை பார்க்கறதுக்கு, எலியாவை விசாரிக்கிறதுக்கு, எலியாவுடைய சூழ்நிலையை அறிந்து கொள்வதற்கு, ஒருவேளை அவனை தேற்றுவதற்கு, அவனை பலப்படுத்துவதற்கு யாரும் இல்லை. ஆனால் யார் வராரு? கர்த்தர் தேவ தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா.
உதவியே இல்லாத இடத்துல உனக்கு உதவியை அனுப்புகிறவர் கர்த்தர். வழியே இல்லாத இடத்துல உனக்காக வழியை உண்டாக்குகிறவர் கர்த்தர். மாறவே மாறாது நீ நினைக்கிற காரியங்களில் மாற்றத்தை உண்டாக்குகிறவர் கர்த்தர். இனி நான் தப்பவே முடியாதுன்னு நினைக்கிற இடங்களில் உன்னை அற்புதமாய் தப்புவிக்கிறவர் கர்த்தர். ஒருவேளை இதிலிருந்து நான் விடுதலை அடையவே முடியாதுன்னு சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களில் உனக்கு பெரிய விடுதலை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர் கர்த்தர். நான் தாழ்ந்து போயிட்டேன்னு நினைக்கிற உன் வாழ்க்கையில் நீ நினைச்சு பார்க்க முடியாத உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் நிறுத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, இங்கே அந்த வனாந்தரம்னா ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் அந்த இடத்துல எலியாவுக்கு தழலிலே சுடப்பட்ட அப்பமும் அவன் தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீரையும் கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கொடுக்கிற தேவன், அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் உன் தேவை எதுவானாலும் அதை அற்புதமாய் சந்திக்கிற தேவன். நீ சோர்ந்து போகாத மகனே, நீ சோர்ந்து போகாத மகளே. கர்த்தர் சொல்றாரு, நீ எழும்பி காரியத்தை நடப்பி. நீ சோர்ந்து போயிருந்தது போதும், நீ பின்வாங்கி போயிருந்தது போதும். நீ ஜெபத்தை நிறுத்திட்டு முறுமுறுத்து கொண்டிருக்கிறது போதும். இனி என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி நீ பிரச்சனையை பார்த்து முடங்கி போயிருந்தது போதும். நீ எனக்காய் எழும்பு, நீ காரியத்தை நடப்பி. நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன். நானே உனக்கு வழியை திறந்து உன் கண்கள் காண, உன் இருதயம் பிரமிக்கத்தக்கதாக, மற்றவர்கள் உன் உயர்வை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக, எந்த ஜனங்கள் முன்னாடி நீ அற்பமாய் எண்ணப்பட்டு நீ உதவாதவன், இனி அவ்வளோதான் உன் லைஃப்னு சொன்னாங்களோ, அதே மனிதர்கள் உன்னை ஆச்சரியமாய் பார்க்கும்படி அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துகிற தேவன் நான். அதனால் நீ சோர்ந்து போகாதே. ஆண்டவர் மறுபடியும் உன்னை பார்த்து சொல்கிறாரு, நீ எழும்பு, நீ காரியத்தை நடப்பி. நீ படுத்து கிடக்காத. நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எலியா மாதிரி சோர்ந்து போய் என்ன பண்ணிட்டீங்க? படுத்துட்டீங்க. முன்ன இருந்த ஜபம் இல்லை, முன்ன இருந்த உபவாசம் இல்லை, முன்ன இருந்த பக்தி வைராக்கியம் இல்லை, முன்ன இருந்த தேவனை தேடுகிறதுல உங்களுக்கு முன்ன இருந்த அந்த வாஞ்சை இல்லை, முன்ன தேவன் மேலே இருந்த அந்த தாகம் இல்லை, முன்ன ஊழியத்தில் பங்கு பெற்ற அந்த வாஞ்ச தாகம் இப்போ இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் புதுப்பி மகளே. அந்த கழுகு 6 மாதம் போய் அந்த மலையில் பாறையில் தங்கி தன்னை புதுப்பித்து கொண்டது போல உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னை புதுப்பிக்கிறதற்கு, இன்னும் புது பலனை பெற்றுக்கொள்வதற்கு, புதிய வல்லமை பெற்றுக்கொள்வதற்கு என் சமூகத்தில் இன்னும் காத்துரு. இன்னும் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை இன்னும் நீ உறுதிப்படுத்திக்கொள். ஏற்ற வேளையில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு புது பலனை கொடுத்து, புது வழியை திறந்து, புதிய நன்மைகளால் நிரப்பி, புதிய ஆசீர்வாதங்களால் நிரப்பி, இன்னும் உன்னை உயரத்திலே பறக்க செய்வதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்படியே எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ.